ஆண்டவருடைய வசனத்தை இந்த காலவெளியிலும் நாம் தியானிப்போம். எபேசியருக்கு எழுதினதான நிருபம் 6வது அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் 6:16. பொல்லாங்க நெய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசிய நிருபத்தில் ஆவிக்குரிய சில ஒழுங்குகளை ஆவிக்குரிய ரீதியில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக பரலோகத்தினுடைய காரியங்களையும் வான மண்டலத்தில் உள்ள காரியங்களையும் இந்த எபேசிய நிருபத்தில் 1வது அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரம் வரைக்கும் அவர் எழுதியிருக்கிறார். பரலோகத்தில் ஆண்டவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார், நாம் எங்கே இருக்கிறோம், எந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது இந்த நிருபம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய உயர்ந்த நிலைமையில் நாம் இருந்தாலும் நம்மை தாக்குவதற்கு வானமண்டலத்தினுடைய ஆவிகள் நமக்கு எதிராக செயல்படும். சாத்தானுடைய துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள் நமக்கு எதிராக செயல்படுவது உண்டு. இந்த தேசத்தினுடைய அதிபதி, அதாவது இந்த ஆவிகளின் மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத அதிபதி, இந்த கடலூர் பட்டணத்தில் இருக்கிற இந்த பட்டணத்தினுடைய பொல்லாத அதிபதி, இந்த பட்டணத்தில் இருக்கிற அசுத்த வல்லமைகள், ஆவிகளுடைய போராட்டங்கள், பொல்லாத ஆவிகளுடைய போராட்டங்கள் நமக்கு உண்டு என்று 12வது வசனத்தில் பவுல் எழுதுகிறார். 11வது வசனத்தில் சொல்லும் போது, பிசாசினுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். இந்த ஆவிகளுடைய போராட்டங்களிலே தந்திரங்கள் உண்டு. பிசாசினுடைய தந்திரங்கள், ஏதேன் தோட்டத்தில் பிசாசு நுழையும் போதே அவன் தந்திரமாக நுழைந்தான், தந்திரமாக செயல்பட்டான். தந்திரமுள்ள அந்த ஆவிகளுடைய போராட்டங்கள், அவைகளுக்கு எதிர்த்து நிற்பதற்கு, அவைகளை ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு சர்வ எல்லா ஆயுதத்தையும் நமக்காக வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தாமே சொல்லுவோமா? எல்லா ஆயுதமும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். எனவே யாரும் சாத்தானிடத்தில் இருக்கிற தந்திரங்களை விட தேவனிடத்தில் இருக்கிற ஆயுதங்கள் நமக்கு பலமுள்ளவைகள், அவைகள் பெரியவைகள், அவைகள் ஜெயிக்க வைப்பவைகள். எனவே ஸ்தோத்திரம், இந்த சர்வாயுத வர்க்கங்கள் என்று சொல்லும்போது 13வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆகையால் தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும். இந்த போராட்டங்கள் எப்படி வருகிறது? நமக்கு தீங்குகளை உண்டாக்குகிற போராட்டம். தீங்குகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு எப்படியாவது அவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும், தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று அவன் தந்திரமாய் போராடுகிறான், தந்திரமாய் செயல்படுகிறான். நமக்கு தீங்கு ஏற்பட்டால் என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கை செயலிழந்து போகும். தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தீங்கு நாட்கள் இருக்கிறது. அந்த தீங்கு நாட்களில் சத்துரு நம்மோடு கூட போராடுவான். அந்த தீங்கு நாட்களில் நாம் சத்துருவுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமா? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்க வேண்டும். தேவனுடைய சபை, தேவனுடைய பிள்ளைகள், ஐயோ எது வந்தாலும் வரட்டும், ஐயோ எது நடந்தாலும் எனக்கு நடக்கட்டும்,
ஐயோ நான் ஒன்றும் இல்லாம போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது. நமக்கு வருகிற தீங்கு நாள்ல அவைகளை எதிர்க்க வேண்டும். எனக்கு என்ன நீ தீங்க கொண்டு வரலாம்னு நினைக்கிறியா? நான் அந்த தீங்கு நாளுக்கு உனக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். நீ எனக்கு எந்த தீமையும் கொண்டு வர முடியாது, என்னை அழிக்க முடியாது, என் குடும்பத்தை அழிக்க முடியாது, என் வாழ்க்கையை முடிக்க முடியாது என்று சொல்லி தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நிற்க வேண்டும். அநேகர் விழுந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தீங்கு நாள் வரும்போது அந்த பிசாசுக்கு அந்த போராட்டங்களுக்கு எதிர்த்து நிற்கவில்லை. எதிர்த்து நின்றிருந்தால் அவர்கள் இன்றைக்கும் இருப்பார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு எப்போதுமே எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசினுடைய தந்திரங்களுக்கு எப்போதுமே எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசினுடைய போராட்டங்களுக்கு நாம் எப்போதுமே எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். பிசாசுக்கு எப்போதுமே எதிர்த்து நிற்கதான் நாம் எதிர்த்து நின்றுதான் நாம் வாழ பழக வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். தீங்கு நாள் அப்படின்னா என்ன? தீங்கு நாள் சங்கீதத்தில் எழுதியிருக்கு. தீங்கு நாளிலே அவர் தமது கூடார மறைவிலே என்னை ஒளித்து வைத்து அவர் என்ன செய்வாரா? காப்பாற்றுவார் என்று தாவீது சொல்லுகிறார். ஒளித்து வைத்து தேவன் நம்மை காப்பாற்றுவது உண்மைதான். ஆனால் நாமும் அந்த தீங்கு தேவன் மூலம் வருவதில்லை. ஒரு நாளும் ஆண்டவர் தீங்கு செய்யாதவர். அல்லேலூயா. சிலர் நினைக்கிறாங்க ஆண்டவர் தான் எனக்கு தீங்கு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. தீங்கு தேவன் செய்யாதவர். அப்ப தீங்கு நமக்கு வருகிறது, தீமைகள் நமக்கு வருகிறது. அப்படி என்றால் அதன் பின்னணியில் எதிரி இருக்கிறான். எனவே அந்த தீங்கு நாள் வரும்போது அந்த எதிரிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து நிற்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எதிர்த்து நிற்க வேண்டும். அநேகர் எதிர்த்து நிற்காமல் ஆண்டவர் எனக்கு விட்ட வழி எதுவோ அது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு இந்த தீமையை தான் என்ன செய்து விட்டார், அனுமதித்து விட்டார் என்று சொல்லி அதுக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தீங்கு நாளிலே அவைகளுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். ஆனால் நாம் பிசாசுக்கு எதிர்த்தே ஆக வேண்டும். கைகளை உயர்த்தி. எத்தனை பேர் எதிர்க்க போறீங்க? உங்க வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு பிசாசு எத்தனையோ தீமைகளை கொண்டு வருகிறார். சபையை அழிப்பதற்கு எத்தனையோ தீமைகளை கொண்டு வருகிறார். குடும்பங்களை அழிப்பதற்கு எத்தனையோ தீமைகளை அவன் கொண்டு வருகிறார். நீங்களும் நானும் எதிர்த்து நிற்க வேண்டும். தீங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. எதிர்த்து நிற்க வேண்டும். அப்படி எதிர்த்து நிற்க வேண்டும். எதிர்த்து நின்று சகலத்தையும் செய்து முடித்து விட வேண்டும். எதிர்த்து நிற்க வேண்டும். 13வது வசனத்துல சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கிறோம். ஒரு வியாதி வந்துச்சு. அந்த வியாதி வந்தவங்க ஆண்டவர் தான் எனக்கு வியாதியை அனுமதிச்சிட்டாரு, அப்படியே நான் செத்துறேன் அப்படின்னு போயிடக்கூடாது. எந்த வியாதி வந்தாலும் எந்த பலவீனம் வந்தாலும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. எதிர்த்து நின்று சகலத்தையும் செய்து முடித்த சாதித்தவர்களாய் நாம் மாற வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். எதிர்த்து நிற்கணும், சாதிக்கணும். பிரச்சனைகளை எதிர்த்து நிற்கணும். போராட்டங்களை எதிர்த்து நிற்கணும். தீங்குகளை எதிர்த்து நிற்கணும். அதை சாதித்து முடித்து விட வேண்டும். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். அந்த சர்வாயுத வர்க்கங்கள் தேவனுடைய சகல அந்த பாதுகாப்பினுடைய அந்த யுத்த கருவிகள், பாதுகாப்பின் கருவிகள் அந்த நாட்கள்ல உள்ள அந்த சர்வாயுத வர்க்கங்கள், சகல விதமான ஆயுதங்களின் அந்த பாதுகாப்புக்குரிய அந்த கருவிகளை 14வது வசனத்தில் இருந்து அந்த சர்வாயுத வர்க்கங்களை 18வது வசனம் வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி இருக்கிறார். அதில் 16வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து
போடத்தக்கதாக. சாத்தான் சாதாரணமான ஆயுதங்களை ஏகிறதில்லை. அக்கினி அம்புகளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏய்கிறானாம். அக்கினி அம்புகள், அக்கினி அஸ்திரங்கள், அக்கினி ஆயுதங்கள், அக்கினி கருவிகள், இவைகளை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பொல்லாங்கன் என்ன செய்கிறான்? வீசுகிறான். அவன் ஏவி விடுகிறான். இந்த அக்கினி அம்புகள், அக்கினி அஸ்திரங்கள் எல்லாமே அவைகள் அவித்து போடப்பட வேண்டும். அவைகள் செயலற்று போகப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செயலற்று போக பண்ண வேண்டும் என்றால் நமக்கு இருக்க வேண்டியது எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாய் இதில் நிறைய ஆண்டவர் நமக்கு ஆயுதங்களை தந்திருக்கிறார். இந்த ஆயுதம் விசுவாசம் என்கிற ஆயுதம், இந்த விசுவாசம் என்கிற கேடகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அக்கினி அஸ்திரம் வரும்போது விசுவாசம் என்கிற கேடகம் நம்ம உபயோகப்படுத்தினால் அந்த வருகிற தீங்கு, நம்ம அழிக்க வருகிற அக்கினி அம்புகள், அக்கினி ஆயுதங்கள் நம்மை தாக்காமல் அது செயலிழந்து போகும். அது தடுத்து நிறுத்தப்பட்டு போகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கினி அஸ்திரங்கள் அவித்து போடத்தக்கதான ஸ்தோத்திரம் விசுவாசம் என்கிற கேடகம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். விசுவாசம் என்கிற ஒரு கேடகம். இதை புதிய ஏற்பாட்டில் கேடகங்களை குறித்து எங்கேயும் நம்ம அதிகமாக பார்க்க முடியாது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இன்னைக்கு அன்றைய நாட்களில் யுத்த கருவிகளில் ஒன்று கேடகம். இந்த கேடகம் இல்லாமல் ஒரு மனிதன் யுத்தத்துக்கு என்ன செய்ய மாட்டான்? போகவே மாட்டான். அம்புகள் இருக்கலாம், ஈட்டிகள் இருக்கலாம், பட்டயங்கள் இருக்கலாம், எல்லா ஆயுதங்கள், அந்த காலத்து ஆயுதங்கள் இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு என்னதான் உண்டு ஆயுதம்னா? ஈட்டி, அடுத்து அரிவாள், பட்டயம். இந்த ரெண்டும் தான் அதிகமாக. அடுத்து ஸ்தோத்திரம் உண்டா. இந்த ரெண்டு வச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட எப்படி யுத்தத்துக்கு போகிறவங்க எதை வச்சிருப்பாங்க? கேடகத்தை வச்சிருப்பாங்க. கேடகத்தை வச்சிருப்பாங்க. மர கேடகமா இருக்கலாம், அல்லது ஸ்தோத்திரம் உண்டாவதாக அது அதுக்கு அப்புறம் அது வெண்கல கேடகமா இருக்கும். வெண்கல கேடகம் என்றால் ஒரு பெரிய ஸ்தோத்திரம் உண்டாவதாக கைப்பிடியோட என்ன செய்யும்? ஒரு அமைப்பு. அந்த வெண்கல கேடகம் ஒரு கையில இருக்கும். அந்த வெண்கல கேடகத்தினால எதிரி அம்பை எய்யும் போது அந்த வெண்கல கேடகத்தை கொண்டு தடுத்து என்ன செய்வான்? அதை நிறுத்தி விடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இன்னொரு கையில என்ன இருக்கும்? பட்டயம் இருக்கும், அது ஈட்டி இருக்கும். அதை கொண்டு எதிரியை என்ன செய்வான்? தாக்குவான். இன்னொரு ஆயுதத்தை கொண்டு கையில் இருக்கிற இந்த கேடகத்தை கொண்டு அந்த எதிரியிடத்திலிருந்து வருகிற ஆயுதத்தை என்ன செய்வான்? தடுத்து விடுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம தாக்கவும் தெரியணும், நமக்கு தடுக்கவும் தெரியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எதிரியை தாக்குகிறவர்களாகவும் இருக்கணும். நம்ம எதிரி தாக்குகிற ஆயுதங்களை தடுத்து நிறுத்துகிறவர்களாகவும் நாம இருக்கணும். ரெண்டு விதத்துல ஒரு யுத்த வீரன் செயல்பட்டே ஆக வேண்டும். நீங்களும் நானும் ஒரு யுத்த வீரர்கள், ஆவிக்குரிய யுத்த வீரர்கள். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் மனம் அடிந்து கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தாக்குகிறதும் இல்லை, தாக்குகிறத தடுத்து நிறுத்துகிறதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஏதோ சர்ச்சைக்கு வந்தோம், அப்படியே போறோம், அடுத்த வாரம் வருவோம், போகும். ஆனா தாக்குகிற ஆயுதமும் நம்ம இடத்துல இல்லை, தடுத்து நிறுத்துகிற ஆயுதமும் நம்ம உருவப்படுத்துகிறது இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்போதுமே விசுவாசம் என்கிற கேடகம் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தும். நாம் அழிக்கப்படாமல், நாம் விழுந்து போகாமல், நாம் மடிந்து போகாமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் கேடகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த கேடகம் விசுவாசம் என்னும்
கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இன்னைக்கு ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது இந்த கேடகத்தை குறித்து யோபு 15:26 வசனத்தை ஒரே அதை வாசித்து பார்ப்போம். யோபு 15:26. யோபு 15:26. கடின கழுத்தோடும் பருத்த குமிழுமுள்ள தன் கேடயங்களோடும் அவருக்கு எதிராக ஓடுகிறான். பருத்த குமிழுள்ள தன்னுடைய கேடயங்களோடு. அப்போ கேடயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். முதல் முறை கேடகம் என்கிற வார்த்தை ஆண்டவர் தான் உபயோகப்படுத்துகிறார். கேடகம் என்கிற வார்த்தையை ஆண்டவர் வாயிலிருந்து உபயோகப்படுத்துகிறார். அதை யாருக்கு உபயோகப்படுத்துகிறார் என்றால் ஆபிரகாமுக்கு உபயோகப்படுத்துகிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் தரிசனத்துல அவனோடு கூட பேசுகிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமுக்குள்ள மனதுக்குள்ள ஒரு பயம், ஒரு சோர்வு அவனுக்குள்ள ஏற்பட்டது. இந்த 14வது அதிகாரத்துல பெரிய எதிரிகளை அவன் ஜெயித்தான். அம்புகளை கொண்டு, கேடகத்தை கொண்டு இவன் ஸ்தோத்திரம் பவுஞ்சா பிரிஞ்சு ஸ்தோத்திரம் ராத்திரியிலேயே ஸ்தோத்திரம் அவன் எதிரிகள் மேல விழுந்து அவர்களை முறியடித்து அவர்களை துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லோத்தை, தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது முறியடித்து விட்டான். எதை கொண்டு முறியடித்தான்? அம்புகளை கொண்டு, அம்புகளை கொண்டு, ஈட்டியை கொண்டு, பட்டயத்தை கொண்டு முறியடித்து அவர்களுடைய அம்புகளை இவனுடைய கேடகத்தை கொண்டு சுதந்திரம் உண்டாவதாக தன்னை பாதுகாத்துக் கொண்டு எல்லாவற்றையும் முறியடித்து போட்டுவிட்டு வெற்றியோடு திரும்பி வருகிறார். வெற்றியோடு வரும்போது சாலமீன் ராஜா அவனை ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதத்தை அவன் பெற்று கொண்டாலும் அந்த இரவில் ஆபிரகாமுக்குள்ள ஒரு பயம். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்குள்ள ஒரு பயம். நான் இவ்வளவு செய்துட்டேன், இவ்வளவு வெற்றியை நான் பெற்றுட்டேன். ஸ்தோத்திரம். இந்த வெற்றியெல்லாம் பெற்றாலும் எனக்கு என்ன இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு என்ன இருக்கிறது? எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு என்ன, யார் வந்து என்ன ஆசீர்வதித்தா என்ன? ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆசீர்வதிக்கிறாங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீர் என்ன செய்திருக்கிறீர்கள்? ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த சாலமீன் ராஜா வந்து என்னை ஆசீர்வதித்தான். எனக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து என்னை ஆசீர்வதித்தான். நான் ஒரு பெரிய வெற்றியோடு நான் திரும்பி வந்தேன். என்ன வெற்றி கிடைத்தாலும் ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு நல்ல குடும்பம், நான் எனக்கு எதிர்பார்க்கிற ஆசீர்வாத நன்மைகள் இல்லையே என்கிற ஸ்தோத்திரம். அந்த அங்கலாய்ப்பு, ஒரு அவனுக்குள்ள மன பயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு என்ன இல்லை? நிறைவு இல்லை. ஒரு மன பயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயம் என்கிற அம்பு நமக்கு விரோதமாய் சத்துரு வீசுவான். பயம் என்கிற அக்கினி அம்பை நமக்கு விரோதமாக சத்துரு எய்வான்.
இந்த பயம் என்கிற அம்பு ஸ்தோத்திரம் நம்ம ஜெயித்தவர்களுக்கும் வரும். ஸ்தோத்திரம், ஜெயித்தவர்களுக்கு தான் என்ன வரும்? பயம் என்கிற சொல்லுங்க. இந்த அம்பு வீசப்படும், இந்த அக்கினி ஆஸ்திரம் வீசப்படும். தோல்வி அடைந்தவனுக்கு இல்லை, ஜெயித்தவனை நோக்கி தான் மறுபடியும் இந்த அம்பு வரும். ஒருவேளை மனிதர்களை ராஜாக்களை ஜெயித்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது பொல்லாமை ஒரு அக்கினி அவஸ்திரத்தை அவனுக்கு விரோதமாக ஈகிறார். நீ ஜெயித்து என்ன பிரயோஜனம்? உனக்கு பிள்ளை இல்லை, உனக்கு வாழ்வு இல்லை, உனக்கு நன்மை இல்லை. நீ ஜெயித்து இதெல்லாம் சிறைப்பிடித்துக் கொண்டு வந்தாலும் சற்று உனக்குள்ள ஒன்றுமில்லை என்கிற ஒரு பயம், அவனுக்குள்ள ஒரு சோர்வு, அவனுக்குள்ள ஒரு பலவீனம். எவ்வளவு தைரியமா எதிரியை ஜெயித்தாலும் ஜெயித்து வந்தாலும் அவனுக்குள்ள என்ன இருக்கிறது? பலவீனம் இருக்கிறது. உனக்கு அந்த அக்கினி ஆசிரத்தை ஈகிறான். நீ பலவீனன், உனக்கு ஒரு பிள்ளை இல்லை, நீ பலவீனன் என்று அக்கினி ஆசிரத்தை கொல்லாம எய்தான். அதனால்தான் ஆண்டவர் அவனோடு பேசினார். கரங்களை உயர்த்த சொல்லுவோம். இது ஆவிக்குரிய யுத்தம். உலக பிரகாரமான ஒரு யுத்தத்தில் ஆபிரகாம் ஜெயித்து விட்டார். ஆனால் ஆவிக்குரிய யுத்தத்தில் அன்றைக்கு இரவு சாத்தான் அவனுக்கு விரோதமாக அக்கினி ஆஸ்திரங்களை வீசினான். ஆண்டவர் அதனால் அவனோடு கூட பேசுகிறார். பயப்படாதே, அல்லேலூயா, பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், நான் உன்னை பாதுகாப்பேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நான் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். நீ ராஜாக்களை ஜெயித்து வந்திருக்கிறாய். உனக்கு விரோதமாக இன்னும் எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் நான் உனக்கு கேடகமாய் உன்னை பாதுகாப்பதற்கு நான் உனக்காக இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் உனக்கு பாதுகாப்பு, நான் உனக்கு பாதுகாப்பின் கேடகம். எந்த எதிரி நீ ஜெயித்து விட்டு வந்து விட்டாய், ஆனால் இன்னும் யார் எதிரிகள் உனக்கு விரோதமாய் அம்புகளை எய்தாலும் யுத்த ஆயுதங்களை உனக்கு விரோதமாய் வீசினாலும் நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் நம்மை ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பேசி, நான் தான்ப்பா உனக்கு கேடகம், நான் தான் உனக்கு பாதுகாப்பேன் கேடகம் என்று ஆண்டவர் அவனுக்கு, அவன் விசுவாச வீரன், அந்த கேடகத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். ஆண்டவரை அவன் கேடகமாக தரித்து கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசுவாசம் என்னும் கேடகத்தை அவன் பிடித்துக் கொண்டான். உடனே அவன் பார்த்து அவன் சொல்றான், ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவி? எல்லாம் தந்திருக்கிறீர், வெற்றி தந்திருக்கிறீர், எல்லாம் தந்திருக்கிறீர், ஆனால் எனக்கு என்ன தருவி? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, நான் புத்திர சந்தானம் நீர் அருளவில்லையே. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொன்னார், உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியாயிருப்பான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவன் அந்த இடத்துல தான் வந்திருக்கிறது. 6வது வசனத்துல, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான். இந்த இடத்துல தான் ஆபிரகாமுடைய விசுவாசமே ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய விசுவாசம் எங்க ஆரம்பிக்குது? நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னாரே. அப்போ அந்த சொன்ன பிறகுதான் என்ன வருது? நான் உனக்கு கற்ப பிறப்புதான் உனக்கு சுதந்திரவாளி என்று சொன்ன போது அவன் கர்த்தரை விசுவாசித்தான். நீர்தான் ஆண்டவரே எனக்கு கேடகம் என்று விசுவாசித்தான். நீர்தான் எனக்கு பலன் என்று விசுவாசித்தான். நீர்தான் எனக்கு பலன், நீர்தான் எனக்கு ஒரு கற்ப பிறப்பை தருவீர் என்று விசுவாசித்தான். சுதந்திரம் கர்த்தர் அவனை நீதியாக எண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் என்று கேடகத்தை பிடித்த பிறகு அவன் மனைவி அநேக முறை சொல்லி இருப்பார், ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொன்னாரே இன்னும் நடக்கவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்குமா வந்திருக்காதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வேலைக்காரெல்லாம் அங்கங்க இருந்து பேசியிருப்பான், நம்மெல்லாம் பெரிய நிறைய கூட்டம், இவனுக்கு வேலைக்காரங்க கூட்டம் இருக்கு, ஆனா இவனுக்கு என்ன இல்லையா? குழந்தை இல்லை, பிள்ளை இல்லை அப்படின்னு வேலைக்காரெல்லாம் என்ன செய்திருப்பாங்க? பேசியிருப்பாங்க. அந்த வார்த்தைகள் ஆபிரகாமுக்கு என்ன செய்திருக்கும்? வந்திருக்கும். அக்கினி ஆஸ்திரங்களை ஏவினான். அக்கினி ஆஸ்திரங்கள் அவனுக்கு விரோதமாய் வந்தது. ஆனால் ஆபிரகாம் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டே இருந்தான். கர்த்தர் சொன்னது நடக்கும், கர்த்தர் சொன்னது நடக்கும் என்கிற விசுவாசத்தை பிடித்துக் கொண்டிருந்தான். வேலைக்காரன் மூலம் சுதந்திரம் உண்டாவதாக அக்கினி அம்புகள் வந்தாலும் அவன் மனைவியின்
மூலம் அக்கினி அம்புகள் வந்தாலும் சோதரன் எதிரிகள் மூலம் அக்கினி அம்புகள் வந்தாலும் எப்பா எவ்வளவு ஜெயித்தா என்ன, இவனுக்கு ஒண்ணும் கிடையாது. எதிரிகள் அக்கினி அம்புகளை எய்தார்கள். ஆனால் ஆபிரகாம் விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவரை விசுவாசித்தார். கர்த்தர் என் கேடகம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. விசுவாசித்தான். கர்த்தர் அவனை ஸ்தோத்திரம் பாதுகாத்தார். அவன் பயத்தை மாற்றினார். அவனுடைய சந்தேகத்தையும் மாற்றினார். அல்லேலூயா. விசுவாசம் பயத்தையும் மாற்றும், சந்தேகத்தையும் மாற்றும். அல்லேலூயா. விசுவாசத்தின் எதிரி கடந்த 2 வாரங்கள்ல சொல்லியிருக்கிறேன். பயமும் சந்தேகமும், இந்த இரண்டையும் ஆண்டவர் இந்த இடத்துல பேசி ஆண்டவர் ஆபிரகாமை விட்டு மாற்றி விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தான் உனக்கு பலன், நான் தான் உனக்கு ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் அவனுக்கு ஸ்தோத்திரம் பேசி அவன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினார். விசுவாசம் உள்ளவனாக மாறினான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில நாம் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாக நிற்போமாக. அல்லேலூயா. அக்கினி ஆஸ்திரங்களை அழித்து போடுவோமாக. கர்த்தர் நிச்சயமாகவே அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறார். நமக்கு தைரியம் உள்ளவர், தைரியத்தை தருகிறார். இன்னும் நமக்கு தர வேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அவர் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோதர உபாகமத்தின் சங்கீதம் 115வது சங்கீதம் 9வது வசனம் முதல் 11வது வசனம் வரைக்கும். சங்கீதம் 115 9லிருந்து 11 வரைக்கும். 115வது சங்கீதம் வேகமாய் நீங்கள் வாசியுங்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். நீ கர்த்தரை விசுவாசி, நீ கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். துணை, கேடகம் என்று வரும்போது என்ன பண்றாரு? துணையும் சேர்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரே நமக்கு துணையும் அவரே நமக்கு கேடகமாய் இருக்கிறார். அவரே துணை என்றால் பாதுகாப்பு, கேடகம் என்றால் பாதுகாப்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உபாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 33:29. 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடைகளை மிதிப்பாய் என்று சொன்னார். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவனுடைய பிள்ளைகள் நாம் சொல்ல வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆமென். நாங்க எல்லாம் சொல்லுங்க, நாம் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. நமக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. சொல்லுங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். எனக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை, எனக்கு நிகரானவர்கள் யாருமே இல்லை. கைகள் உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு சகாயம் செய்யும் கேடகம், எனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. கேடகம் என்ன செய்யுமா? கேடகம் என்ன செய்யுமா? சகாயம் செய்யுமா? அல்லேலூயா. கேடகம் என்ன பண்ணுமா? உதவி செய்யுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேடகம் என்ன பண்ணும்? உதவி செய்யும், சகாயம் செய்யும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப எப்படி உதவி செய்யும், எப்படி சகாயம் செய்யும்? சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். எதிரிகள் நமக்கு விரோதமாக பேசுவார்கள். அதுதான் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். சத்துருக்கள் உனக்கு விரோதமா என்ன பண்ணுவாங்க? இச்சகம் பேசுவார்கள், உனக்கு விரோதமாய் சதி பண்ணுவார்கள், உனக்கு விரோதமாய்
மறைவாய் கிரியை செய்வார்கள். ஸ்தோத்திரம். இச்சகம் பேசி அடங்குவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தர் நீ விசுவாசம் என்னும் கேடகத்தை நீ பிடித்துக் கொண்டு நிற்கும் போது சத்துரு அவன் என்ன பேசினாலும் ஸ்தோத்திரம் அவர்கள் ஒரு நாள் அடங்குவார்கள். ஏன்னா உனக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவர்கள் அடங்கி போவார்கள். எவ்வளவு நாள் உனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பார்கள், உனக்கு விரோதமாக எவ்வளவு காலம் எதிர்த்து நிற்பார்கள், எவ்வளவு எதிரான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பார்கள். ஸ்தோத்திரம். நீ விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தால் அவர்கள் உனக்கு எதிராக பேசுகிற எல்லாமே உனக்கு விரோதமாக வராது, எல்லாம் தடுத்து நிறுத்தப்படும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நீ எத்தனை பேருடைய வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமாக வந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு எதிராக அக்கினி ஆஸ்திரங்களை சத்துரு விரோதமான இச்சகமான வார்த்தைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். அவைகள் தடுத்து நிறுத்தப்பட்டு அவைகள் உங்களை தாக்காமல் அழிக்காமல் இருப்பதற்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உதவி செய்யும் கேடகமாக, சகாயம் செய்யும் கேடகமாக ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். எனக்கு நீ எதிராக எத்தனை பேர் எழுப்பினாலும் சரி, எனக்கு விரோதமாய் பாளையம் 10,000 பேர் பாளையம் இறங்கினாலும் நான் பயப்படேன். தாவீது சொல்லியிருக்கிறார், நான் பயப்படேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் எனக்கு யாரு சகாயம் செய்யும் கேடகம் அவர். ஸ்தோத்திரம். சங்கீதத்துல 3வது சங்கீதம் 3வது வசனத்துல தாவீது சொல்லி இருக்கிறார் இப்படி. 3வது சங்கீதம் 3வது வசனம். இரண்டாவது வசனத்திலிருந்து 1வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. அநேக அக்கினி அம்புகள் வருகிறது, அநேகர் எழுப்புகிறார்கள். தேவனிடத்தில் அவனுக்கு உதவி இல்லை, தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை, தேவனிடத்தில் அவனுக்கு சகாயம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தாவீது சொல்லுகிறார், நீ எனக்கு சகாயம் செய்யும் கேடகம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால தான் சொல்லுகிறார் 16வது வசனத்துல, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரட்சிப்பு கர்த்தருடையது. இரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரம் விசுவாசம் என்னும் கேடகத்தை தந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தாவீது தான் சொன்னார், இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை மனிதர்கள் வார்த்தைகள் சத்துருக்கள் அநேகர் எழுப்பும்போது சொன்னார், கர்த்தர் என் மகிமை, என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். இப்படி விசுவாசம் கேடகத்தை பிடிச்சிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு எழும்பும்போது, அநேகர் எழும்பும்போது நீங்க என்ன கேடகத்தை பிடிக்கணும்? விசுவாசங்கள் கேடகத்தை பிடிக்கணும். எப்படி சொல்லணும்? விசுவாசங்கள் கேடகம் என்ன சொல்லும்? கர்த்தர் என், சொல்லுங்க, விசுவாசங்கள் கேடகம் என்ன சொல்லும்? கர்த்தர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த விசுவாசங்கள் கேடகம் என்ன சொல்லும்? சொல்லுங்க. கர்த்தர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை, உங்க தலை தான் உயர போகுது. அல்லேலூயா. உங்க தலை தான் உயரும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு கேடகம். எதிரியின் தலை தாழ்ந்து போகும், கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்துவார். வாயை திறந்து சொல்லணும். வாயை திறந்து என்ன செய்யணும்? தாவீது பாட ஆரம்பிச்சிட்டாரு. பாடுனாரு. சொல்றது மட்டும் இல்ல, பாடுங்க. என்ன செய்யுங்க? பாடுங்க. நாம ஒரு புது பாட்டு உருவாக்கணும். கர்த்தர் என் கேடகமும் கர்த்தர் என் மகிமையும் கர்த்தர் என் தலையை. இப்படி பாட்டா உங்களுக்கு என்ன ராகம் வருதோ இந்த வசனத்தை ஒரு ராகம் போட்டு என்ன செய்யுங்க? பாடுங்க. நீங்க எதை பிடிச்சிருக்கீங்க? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சிட்டீங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பொல்லாங்கனை அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணிடுவீங்க? அவித்து போடத்தக்கதால் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்கள் இல்லைங்க. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில இப்படிதான் விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடித்து கொண்டவராக நின்றார். ஆபிரகாம் பிடித்து கொண்டவராக நின்றார். தாவீது விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவராக நின்றார். ஸ்தோத்திரம் உண்டா. அதனால்தான் தாவீதுக்கு விரோதமா சொல்றேன் கவனிங்க, சவுலுக்கு எதிரி பெலிஸ்தியன் தான். ஆனா தாவீதுக்கு எதிரி யார் தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. சவுலும் இஸ்ரவேல் மக்களும் தான் தாவீதுக்கு எதிரி. பெலிஸ்தியன் இல்ல, அந்நிய நாட்டுக்காரன் இல்ல, எதிரிகள் இல்ல. எதிரி எங்கதான் இருந்தான்? உள்நாட்டில் தான் இருந்தான். தாவீதுக்கு எதிரி ராஜா சவுலும் அவங்க இஸ்ரவேல் மக்களும் அந்த யூதா குடும்பத்தாரும் அவனை சேர்ந்தவர்கள் தான் அவனுக்கு எதிரிகளாகவே இருந்தார்கள். ஆனால் தாவீதுக்கு எதிரி கடைசி அவன் குடும்பமே எதிரியா மாறிச்சு, பிள்ளையும் எதிரியா மாறினான். ஆனாலும் தாவீது கடைசி வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு நிற்கிறதுக்கு அவன் அழிந்து போகாம நிற்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு எத்தனை தீங்கு நாள் வந்தது தெரியுமா? சொல்ற நமக்கு கூட தீங்கு நாள் வரல. சவுலுக்கு தாவீதுக்கு எத்தனை தீங்கு நாள் வந்திருக்கு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் அவனுக்கு தீங்கு நாளாக தான் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. சவுல் எப்போ ஈட்டிய எரிவான்னு தெரியாது, எப்போ அவன் பட்டயத்தால் அவனை வெட்டுவான்னு தெரியாது. ஒவ்வொரு நாளும் உயிருக்கு பயம், ஒவ்வொரு நாளும் தாவீதுக்கு தீங்கு நாட்களாக தான் இருந்தது. அநேக வருஷங்கள். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்ப தீங்கு வரும்? வனாந்தரத்துல குகையில ஒழிச்சுக்கிட்டு இருப்பான், கேள்விப்படுவான், அவன் உன்னை தேடி உன்னை எடுத்து என்ன செய்யறான்? ராணுவத்தோட எதிரி வருகிறார், சவுல் வருகிறார் அப்படின்னு தாவீது கேள்விப்படுவான். அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தீங்கு நாள், தீங்கு நாள், தீங்கு நாள். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேக இரவுகள் தாவீதுக்கு தீங்கு நாளாகவே இருந்தது. ஆனால் தீங்கு நாளெல்லாம் தாவீது இப்படிதான் பாடினார் வனாந்தரத்துல. கர்த்தர் என் கேடகம், கர்த்தர் என் மகிமை, கர்த்தர் என் தலையை உயர்த்துகிறவர். இப்படி பாடி 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 விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடித்துக் கொண்டு நின்றான். கர்த்தர் அவன் தலையை உயர்த்தி விட்டார். கர்த்தர் அவன் வாழ்வை உயர்த்தி விட்டார். சத்துருக்கள் ஒன்றுமில்லாமல் போனார்கள். கர்த்தர் அவன் வாழ்வை உயர பண்ணினார். விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடித்துக் கொண்டு நின்றதுனால தாவீது ஒவ்வொரு முறையும் தப்பினான். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு நிற்காவிட்டால் தாவீது தப்பி இருக்கவே முடியாது. எதிரியின் கைகளுக்கு, அம்புகளுக்கு தப்பி இருக்கவே முடியாது, ஈட்டிகளுக்கு தப்பி இருக்கவே முடியாது, பட்டயத்துக்கு தப்பி இருக்கவே முடியாது. ஆண்டவர் அவனை தப்ப பண்ணினார். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு நின்றார். இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு நின்றுங்கள். அல்லேலூயா. நமக்கு நேரம் ஆகிறது. ஆனால் ஒன்றே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் இன்னொரு மனிதனை, யோசேப்பு, வில் வீரர்களுடைய அம்புகள் அவனை தாக்கினது. அம்புகள் எய்தார்கள். யார் எய்தார்கள்? அவனுடைய சகோதரர்கள், கூட பிறந்த சகோதரர்கள் அம்புகளை எய்தாங்க. என்ன அம்பு? எப்படி அம்பு எய்தாங்க? சொப்பனக்காரன் வருகிறான், சொப்பனக்காரன் வர்றான். இந்த சொப்பனக்காரன் உயிரோட இருந்தா தானே சொப்பனம் நடக்கும். இவன் அழிச்சுட்டா, இவன் ஒரு தம்பிய சொக்கரம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டா இந்த சொப்பனம் என்ன செய்யாது? நடக்காது. இந்த அம்புகள், இவன் அம்புகள் என்ன செய்தது? குழியில தூக்கி போட்டது. ஸ்தோத்திரம். எதிரி இடத்தில், ஒரு இஸ்மவேல் இடத்தில் நிற்க வைத்தது அம்புகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்கே ஸ்தோத்திரம். பிழைக்க போன இடத்துல போத்திபாருடைய மனைவி ஒரு அம்பை வீசினா பாருங்க. ஒரு அம்பை வீசினா. என்ன அம்பு? தவறே பண்ணாதவன் மேல தவறு பண்ணினதாக ஒரு அம்பு என்ன செய்யப்பட்டது? அக்கினி ஆஸ்திரம் என்ன செய்யப்பட்டது? வீசப்பட்டது. இதெல்லாம் என்னது? அக்கினி ஆஸ்திரங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வீசப்பட்டது. ஆனா ஸ்தோத்திரம். நீங்க யோசிச்சு பாருங்க, யோசேப்பு பற்றி நாமெல்லாம் இப்படிலாம் நமக்கு நடந்துச்சுன்னா ஒரு நாள் கூட சர்ச்சைக்கு என்ன செய்திருக்க மாட்டோம். சொல்லுங்க சொல்லுங்க. உங்களை யாராவது குழியில போட்டாங்கன்னா அடுத்த வாரம் என்ன செய்ய மாட்டீங்க? உங்களை யாராவது கொண்டு போய் யார் எங்கேயாவது வித்துட்டா நீங்க ஆண்டவரை தேடுவீங்களா? அடுத்த நாளே நீங்க ஏசப்பாவும் வேண்டாம், ஆண்டவரே நான் உங்களை தேடி தேடி என்ன கண்டேன்?
என்னை கொண்டு போய் வித்தே போட்டான். என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல, ஜெபமே பண்ண மாட்டீங்க. வந்துடுவீங்களா? ஜெபமே பண்ண மாட்டீங்க, ஆண்டவரையும் தேட மாட்டீங்க. சொல்றேன் கேளுங்க. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டா தேடுவீங்கல்ல. இப்ப எங்க போயிட்டான்? சிறைச்சாலைக்கு போயிட்டான். ஆண்டவர் தேடுறதுனால தான் கர்த்தர் அவன் கூட இருந்தார். விசுவாசம் அவனுக்கு இருந்ததுனால தான் கர்த்தர் அவன் கூட இருந்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அம்மா இருந்தாலும் அவாண்டமா பழி போட்டு செய்யா அப்படின்னு சொல்லி விசுவாசம் இல்லாம அவன் போகல. என்னை சிறைச்சாலைக்குள்ள தள்ளி செய்த அம்மா அப்படின்னு அவன் விசுவாசம் இல்லாம போகல. அங்கேயும் விசுவாசத்தோட தான் இருந்தான். நான் மறுபடியும் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருவேன், குழியிலிருந்து மேல வருவேன், சோத்திர கைதிய அடிமையிலிருந்து மேல வருவேன், சிறைச்சாலைக்குள்ளிருந்து வெளியே வருவேன். இந்த விசுவாசம் என்கிற கேடகத்தை அவன் பிடித்துக் கொண்டு நின்றதுனாலதான் யோசேப்பு கர்த்தர் ஒரு நாள் உயர்த்தி ஆசீர்வதித்தார். கைகளை உயர்த்தி அவன் சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம எல்லாம் அப்படியே மனமடிந்து யோசேப்பை குறித்து சொல்லியிருக்கு. வில் வீரர் அவனை மனமடிவாக்கினார்களாம். அவன் மனசை என்ன செய்ய பண்ணாங்க? அம்பு வந்துச்சு உள்ள, மனசுக்குள்ள அம்ப பாய்ந்தது, மனமடிவு ஆயிடுச்சான். மனமடிவு உண்டாக்குறாங்க. ஆனால் யோசேப்பு மனமடிவு வரவில்லை. மனமடிவு அவன் அதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கல, மனமடிவுக்கே போகல. அம்பு வந்துச்சு, எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, எவ்வளவு போராட்டம் வந்துச்சு. ஆனால் யோசேப்பின் வில் உறுதியாய் நின்றது. அல்லேலூயா. அவன் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவனாக நின்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னு சொல்லி பேதுருவா இருக்கிறார் என்று பேதுருவை ஆண்டவர் புகழ்ந்து பேதுருவுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அதிகாரத்தை கொடுத்த பிறகு மத்தேயு 16வது அதிகாரத்துல ஒரு ஆண்டவர் சொன்னார், நான் சிலுவையில் அறையப்பட போறேன் அப்படின்னு. உடனே பேதுரு சொன்ன ஆண்டவர் தனியா கூட்டு போயிட்டு ஸ்தோத்திரம் உண்டாந்தாங்க. ஆண்டவரே, இந்த காரியம் உமக்கு என்ன செய்யக்கூடாது நடக்க. இது யார் அம்பு? இது யார் அம்பு? சாத்தான் எய்த அம்பு. ஸ்தோத்திரம். அக்கினியாஸ்திரம். ஆண்டவர் இயேசுவுக்கு விரோதமா பேதுரு மூலம், அவனுடைய சீஷர் மூலம் அக்கினியாஸ்திரம் வருது. நீ மரணத்தை என்ன செய்யக்கூடாது, சிலுவை மரணம் உனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? சாத்தானே சொல்லுங்க, எனக்கு பின்னால போ, அப்பால போ, அப்பால போ. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற. பேதுருவை கடிந்து கொண்டார். கைகளை உயர்த்தாமன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில நான் சில வார்த்தைகளை சொல்லணும். 3 வசனங்களை வாசித்து தான் நான் முடிக்க போறேன். சங்கீதம் 64:4. சங்கீதம் 64:4. நீங்க வேகமா வாசித்தா நான் வேகமா வாசிப்பேன். எனக்கு கேட்கிற மாதிரி வாசிங்கன்னா முடிச்சுடுவேன். நீங்க ஒருத்தர் வாசிக்கிறது எனக்கு கேட்கல. வாசிக்கிறீங்க ஒருத்தர் சத்தமா யாரும் வாசிக்கிறீங்க? கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நான் ஏற்றுகிறார். கசப்பான வார்த்தைகள். இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் என்னதான்? கசப்பான வார்த்தைகளை அம்புகளாக ஏற்கிறார்கள். நீதிமொழிகள் 25:18. நீதிமொழிகள் 25:18. எனக்கு கேட்கிற மாதிரி சத்தமா இல்லை. வாசிக்கிறவங்க வாசிக்காம விட்டுறீங்க. அப்படியே வாசிங்க. அப்பா, பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிறவன் கூர்மையான அன்பு. முழுச வசனத்தை வாசிக்க மாட்டீங்களா? கூர்மையான அம்புகளுக்கு ஒப்பானவன் யாரு? பொய் சாட்சி
சொல்லுகிறவன், பொய் சாட்சி சொல்லுகிறவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பொய் சாட்சிகளும் தேவனுடைய உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக கசப்பான வார்த்தைகளையும் யார் எய்தாலும் அது சாத்தானுடைய அக்கினி ஆஸ்திரம். கசப்பான வார்த்தை அக்கினி ஆஸ்திரம், பொய் சாட்சி அக்கினி ஆஸ்திரம். சத்துரு எய்வான். அது யாரை கொண்டு எய்வான்? அவன் எங்கே? அது அவனுக்கு ஆட்கள் தேவை. நான் மறுபடியும் சொல்றேன், ஆட்கள் இல்லாமல் அவனால் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, செயல்பட முடியாது. அவன் ஆவியா இருக்கான். அவனுக்கு யார் தேவை? மனிதர்கள் தேவை. மனிதர்கள் மூலமா தான் நமக்கு அவன் என்ன செய்வான்? அம்புகளை எய்வான். அவன் நம்மள மனிதர்களை, சக மனிதர்களை யூஸ் பண்ணுவான். நம்ம கூட வேலை செய்கிறவங்களை யூஸ் பண்ணி கசப்பான வார்த்தைகள் நம்ம கூட வேலை செய்கிறவங்களை அவன் என்ன செய்வான்? யூஸ் பண்ணுவான். நம்ம கூட இருக்கிறவங்களை யூஸ் பண்ணுவான். எந்த மனிதனையும் அவன் என்ன செய்வான்? உபயோகப்படுத்தி அந்த அக்கினி ஆஸ்திரங்களை நமக்கு விரோதமா என்ன செய்வான்? ஏவி விடுவான். இதை போல எத்தனையோ அக்கினி அம்புகளை ஏவி விடலாம். ஆனால் விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்து கொண்டவர்களால் நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.